ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்ப்போம்னா, நான் வந்து 4th போகிறேன். ஏப்ரல் 6th போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் 4th. அப்புறம் இன்னும் ஃபுல்லாக வரும். அதை வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு கொஞ்சோண்டு இருக்கிறத மட்டும் நாங்கள் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு க்யூட்டாக இந்த மாதிரி ஒரு குரோமி. நான் என்ன திங்க்கு சூஸ் பண்ணால் குரோமி திங் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு குரோமினா வந்து ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா இந்த மாதிரி ஃபேஸ் சேஞ்சிங் கிச்சன் மாதிரி. இந்த லைட்டும் எரியும் சில டைம்ஸ். நம்ம இப்படி தட்டுனா லைட் எரியும். இதில் கொஞ்சம் கிளார் அடிக்குங்கனால இந்த மாதிரி லைட் எரியும் இதில். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சிசர் வித் பென்னு. இது நான் ஏன் குரோமியில் வாங்கினேன்னா, இது கொஞ்சம் பார்க்க பர்பிளுக்கு மேட்சாக இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். இது இப்படி பின்னாடி ஒரு சிசர் இருக்கும், இதுக்குள்ளே அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அடுத்த பென்னு ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு பென் இருக்குது. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு க்யூட்டான குரோமி ஹைலைட்டர். பாருங்கள், இது நல்லா பர்பிள் கலரில் எழுதுங்களா, மாதிரி பர்பிள் கலரில் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு கொடை மாதிரி, அதாவது ஒரு அம்ப்ரெல்லா மேலேருந்து கீழே பிங்க் கலரில் ஒரு பென்னு. குரோமி இங்கே பாருங்கள், குரோமி தீமில் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக வந்து குரோமி ஸ்கேல். இப்போ பாருங்கள், இது இப்படி மட்டும் இருக்காது. இப்போ பாருங்கள், இப்படி ஓப்பனும் பண்ணலாம். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படி திரும்பியும் மடக்கி விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டாக ஒரு பர்பிள், அதே மாதிரி தான் நான் அப்படியே அந்த சிசருக்கு இது பண்ணணும். அதே மாதிரி இதையும் மேட்ச் பண்ணிட்டு பர்பிள் கலரில். இது என்னென்னா வந்து ஒரு பென்சில்னால் நார்மலான பென்சிலு. இது ஒரு டிப் பென்சிலு, பின்னாடி இது மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக கூட நம்ம இப்படி அழுத்தினா உள்ளே போய்க்கும். இப்படி பண்ணால் பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இந்த இடத்துல இதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு இது மாதிரி தெரியுது அவங்களுக்கு, ஒரு ஹோல் தெரியுது அவங்களுக்கு. அந்த ஹோல் வழியாக அந்த டிப் வச்சு இப்படி உருட்டினா அது இங்கே ஒரு ஷார்ப்னர் இருக்கும். இங்கே ஒரு ஷார்ப்னர், அந்த ஷார்ப்னரில் வந்து இது ஷார்ப்பாகிக்கும். அவ்வளோதான், இவ்வளோ தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் மை 4th அன்பாக்சிங் திங்ஸஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன்.